அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், டிஎன்பிசியில் இப்போ கடைசியாக 16ஆம் தேதி 16/11/2025 ஓகேவா, லாஸ்ட் எக்ஸாம் 2025 லாஸ்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் வந்து நடந்தது என்னென்னா, அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் ஐடிஐ டிப்ளமோ ஓகேவா, கிரேட் 2ல் நடந்தது. ஸோ அதோட ஆன்சர் கீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. அவன் புதுசாக தேடி எடுக்கணும் தான் நினச்சி கொடுக்குறானுங்க. ஸோ இனி வரும் காலம்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு நம்ம தேடி நிறைய கொஷின்ஸை படிக்கிறோமோ அந்தளவுக்கு எக்ஸாமில் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஓகேவா. கொஷின்ஸ்லேருந்து புக்லேருந்து டேரெக்டாக வருமோ இல்லை ப்ரீவியஸ்லேருந்து டேரெக்டாக வருமோ அப்படிலாம் இல்லாமல் ஸோ புதுசாக யோசிக்க வைக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் யோசிச்சு போகிற மாதிரி கொஷின்ஸ் வச்சுருக்கானுங்க ஓகேவா. ரைட், ஃபஸ்ட்டு கொஷின் போகலாமா? இப்போ பாருங்கள், கொஷின் படிங்க. ஏபிசி என்ற 3 வெவ்வேறு வகையான இதழ்களை வாங்கும் 350 சந்தாதாரர்களிடமிருந்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 200 நபர்கள் ஏ என்ற இதை வாங்குவதில்லை, 250 பி என்ற நகை வாங்குவதில்லை, எல்லாம் இல்லைன்னு வருது. 150 சி என்ற நகை வாங்குவதில்லை. 75 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களை குறைந்தது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா, வாங்குவதாக கண்டறியப்பட்டது. அதில் சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குறைஞ்சபட்சம் 2 இதழ்கள் வாங்குறது எவ்வளோன்னா 75% சொல்லிட்டு சரியாக 2 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் 2ன்னு என்ன, 2 2க்கு மேலேயும் இருக்கிறதுலாம் ஓகேவா. அப்போ சரியாக 2 வாங்கிறது கேட்குறாங்கன்னா இது பாருங்கள் ஏபிசின்னு முடிக்கிறதுல நான் இதை வென் டயக்ராமில் போடுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. இப்போ ஏ மட்டும்னு கேட்டால் நல்லா கவனிங்க, மொத்தம் 350 அதில் ஏ எவ்வளோ 200 வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 350ல் 200 ஏ வாங்கலை, அப்போ எவ்வளோ 150 ஏ வாங்குறாங்க அதுதானே. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கழிங்க. பி பாருங்கள், இந்த 350லேருந்து 150 கழிச்சா 200 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 350 200 கழிக்கிறேன் 150. அடுத்து 350லேருந்து 250 கழிச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் முதல்ல ஏ எவ்வளோ மொத்தம் 350, அதில் ஏ 200, 350ல் 200 போச்சுன்னா எவ்வளோ 150, ஏ 150. நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், 250 நபர்கள் பி என்ற இதை வாங்குவதில்லை. அப்போ 350ல் 250 போச்சுன்னா எவ்வளோ மொத்தம் 100 அதுதானே. நெக்ஸ்ட்டு சி 350ல் 150 போச்சுன்னா எவ்வளோ 150 நபர்கள் சி என்ற வாங்குவதில்லைன்ற முதல்ல வாங்கத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 200ன்னு வருமா 200, இது மொத்தம் ஆட் பண்ணுங்கள் 200 ஒரு 300 400 450. அப்போ ஏபிசி வாங்குறவங்க தனித்தனியாக எவ்வளோ 450 அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிருக்கோம் ஓகேவா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஸ்மால் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் பி, ஸ்மால் லெட்டர் சி, இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு, இது ஆர்னு எடுத்துக்கிட்டேன். இது எக்ஸ்னா ரெண்டும் கலந்துருக்கு, ஒய்னா 2 கலந்துருக்கு, இசட்னா 2 ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இப்போ எப்படி போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எவ்வளோ 350. ஸோ 350ன்னு எடுத்துக்கிட்டேன் ஈக்குவல் டு இந்த 350 மொத்தது. இது மொத்தன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தனித்தனியாக எவ்வளோ ஏபிசி, எது இந்த ஏபிசி தனித்தனியாக எவ்வளோ 450. 450 மைனஸ் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏன் இதை கழிக்கிறேன்னா முதல்ல இந்த ஆறுன்றது இருக்குது பாருங்கள் மூணுத்தையுமே ஓகேவா, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸு ஒய் இசட், எக்ஸு ஒய் இசட் மைனஸ் ஆர். இப்போ பாருங்கள் மொத்தம் 350 எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக ஓகேவா வாங்குறவங்க 450, அதில் 2 வாங்குறதையும் ஒன்று வாங்குறதையும் நான் கழிச்சிட்டா சிங்கிளாக வாங்குறது மொத்தம் 350 பேருன்றது நமக்கு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸு ஒய் இசட்டுன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய் இசட்டுன்னா குறைந்தது 2 இதழ்கள் வாங்குவதற்காகவும் கண்டறியப்பட்டது. அப்போ 2 வாங்குறது தான் எக்ஸு ஒய் இசட்டு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் 75ன்னு போகிறேன். பாருங்கள் 350 ஈக்குவல் டு 450 மைனஸ் 75 மைனஸ் 6. இங்கே பாருங்கள் 450ல் 75 போச்சுன்னா வரும் 300. இங்கே பாருங்கள் 450ல் 50 போச்சுன்னா 400, 375ன்னு வருமா. அப்போ 350 ஈக்குவல் டு 375 மைனஸ் 6. 6 இந்த பக்கமும் இது இந்த பக்கம் போய்ட்டுங்க, 6ஓட வேல்யூ என்ன வரும் 25 அப்படின்னு வரும் அதுதானே. 6ஓட வேல்யூ 25 அப்படின்னு வரும். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய் இசட்டுன்னு சொல்லிட்டு என்னது 75 நபர்கள் குறைந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குறைந்தது 2 இதழ்கள்
மினிமம் 2 இதழ்கள் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மினிமம் 2 என்ன, 2, 2 விட அதிகமாக 3, இங்கே 3 இருக்குது. ஆனால் சரியாக 2 வேணும்னா ஸோ 3 வாங்கத்தை நம்ம கழிச்சணும் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? இது 75ன்றது மினிமம் 2ங்க, மேக்ஸிமம் 3 கூட இருக்குது. ஆனால் கொஸ்டின்ஸு சரியாக 2 இதழ்கள் வாங்குறதுக்கு கேட்குறாங்கன்னா அப்போது நல்லா கவனிங்க, மொத்தம் எவ்வளோ, 75ஆ? ஏங்க அது பாருங்க, 75லேருந்து 3 இதழ் வாங்கத்தை கழிச்சிடறேன். ஏன்னா 6 தான் நடுவில் 3 இருக்குது பாருங்கள், அதை கழிச்சிடறேன். கழிச்சிட்டா 75ல் 25 போச்சுன்னா 50. அவ்வளோதாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? இது 9th புக்கில் இந்த கான்செப்டில் இருக்குங்க. வென் டயக்ராமில் இந்த செட்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். ஆனால் இந்த கொஷின்ஸ் இல்லை, இந்த மாடலில் இருக்குது. ஓகேவா? பார்த்துக்குங்க. ஸோ 176க்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு பகடையின் 2 முகங்கள் மட்டுமே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னா, இது பாருங்கள், இதை ஒரு முறை ரைட் ஹேண்ட் சைடில் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இது இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண என்ன வரும், ஓகேவா? அப்படியே இப்படி மாறும். ஆனால் இதை ரொட்டேட் பண்ணுங்க, மறுபடியும் அதே தான் வந்து நிற்கும். இது ஈக்குவலாக நிற்கும். இது ஈக்குவலாக இருக்குன்னா இல்லை, அப்போ சமம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? சிமெட்ரிக் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த வரிசையில் அடுத்தது விடுபட்ட எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இது மாதிரி கொடுக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் முதல்ல பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தா தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சரி, 13க்கும் 14க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 9. அப்போ 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இது 1 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அடுத்தது 5 ஸ்கொயர் 25ன்னு வரும். வேணா டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது 25. அடுத்து 7 ஸ்கொயர் 49ன்னு வரும். அதனால் என்ன 9 8 17. அடுத்து 9 ஸ்கொயர் 81ன்னு வரும். அடுத்தது இங்கே பாருங்கள், 1 3 5 7 9ன்னு அடுத்து 11 ஸ்கொயர் தானே. அப்போ 178, 11 ஸ்கொயர் 121, 9 9 2, 299. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவதுக்கு டி தான் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள் 179 பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை காண்க. ஸோ எத்தனை சாத்தியமானதை மட்டும் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல, சாத்தியமானதை மட்டும் கேட்குறாங்க. மொத்தம் 3 பகடையில் ஒரு பகடையில் மட்டும் முதல்ல நான் என்ன பண்ணுறேன், 3C1ன்னு எடுத்துக்கிறேன். காம்பினேஷன்ஸ் 3 பகடையில் ஒரு பகடை எடுக்கணும். ஓகேவா? பகடை அப்படின்னால மொத்தம் 6, 6ல் 1, அதில் 5 காட்டுவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5/6 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3C1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 1/6, 5/6 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது ஒரு டைம்ஸ், இது 2 டைம்ஸ், 2 1 3, ஏன்னா 3 பகடைகள். ஓகேவா? இதோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3C1ஓட வேல்யூ 3 தான் அப்படின்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ NCR எப்படி போடலாம், n ஃபேக்டோரியல் டிவைட் n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு r ஃபேக்டோரியல், அந்த கான்செப்டில் போடலாம். இல்லைனா இங்கே டேரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 3C2ன்னு கூட போடலாம். ஏன்னா 3க்கும் 1க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 2 இருக்கும். அப்போது 3 2ங்கிறதால 3 2 2 1, 2ங்கிறதால 2ஓட நிறுத்திக்கிட்டேன். கீழே 2ங்கிறதால 2 1, இந்த 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 3 மட்டும் வரும். இங்கே 1/6 இன்ட்டு 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. இங்கே பாருங்கள், 3 × 25 எவ்வளோ, 75. கீழே 6 36 எவ்வளோ, 216. பாருங்கள், 216 மொத்த ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அது நமக்கு சாதகமாக இருக்குது எவ்வளோ, 75. அவ்வளோதான் சார். ஸோ 75 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, இங்கே பாருங்கள் 180வது கொஸ்டின். ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. மொத்தம் 36 கிடைக்கும். அதில் முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடையில் காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கான சாத்தியமான, இதுவும் சாத்தியம் தான் கேட்குறாங்க. முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்தோட கம்மியாக இருக்கணும். முதல்ல லைனாக எடுத்துக்கலாமா, 1,1 எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாது, ஏன்னா ஈக்குவலாக இருக்கும். 1,2 எடுத்துக்கலாம், 1,3, 1,4, 1 5 1 6. இது அப்படியே எத்தனை வரும், 1 2 3 4 5 வருது.
ஓகேவா? அடுத்தது 2,1 வராது, 2,2 வராது, 2,3, 2,4, 2,5, 2,6 இதெல்லாம் 4 வரும். அடுத்து 3,1 வராது, 3,2 வராது, 3,3 வராது, 3,4, 3,5, 3,6, 3, அவ்வளோதான். 7 வரக்கூடாது, ஏன்னா 6 வரைக்கும் தான். அடுத்து 4,1 வராது, 2 வராது, 3 வராது, 4 வராது, 4,5, 4,6. அடுத்தது 5, 5,6 வரும். அடுத்து வராது. அடுத்து 6, எதுவுமே வராது. அவ்வளோதாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 3, இதில் 2, இதில் 1. மொத்தம் கூட்டுங்க 15ன்னு வரும். அவ்வளோதான் சாத்தியமானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. இதே ப்ராபர்ட்டின்னு கேட்டால் 15/36ன்னு போட்டுரும். ஏன்னா 2 பகடைகள் அப்படின்னா 36ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு 6 பக்க பகடையின் இரு பக்கங்களில் 1, 1 எனவும் 1, 1. ஓகேவா? 1, 1. அடுத்தது 2 எனவும் மற்ற இரு பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள பக்கங்களில் 3 எனவும். அப்போ 1,1, 2,2, 3,3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பகடை இருமுறை வீசப்படும் போது கூடுதல் 4 கிடைக்க சாத்தியமான, இங்கேயும் சாத்தியம் தான் கேட்குறாங்க, ப்ராபர்ட்டி கேட்கல. கூடுதல் 4 வர மாதிரி இங்கே பாருங்கள். 1,3 இங்கே பாருங்கள். இந்த 1 எடுத்துட்டு இங்கே பாருங்கள் மறுபடியும் 1,1, 2,2, 3,3. ஏன்னா 2 பகடை இல்லையா? இதில் ஒரு பகடை, இதில் ஒரு பகடை. இந்த 1 எடுத்துக்கிட்டேன். கூடுதல் 3 தான் வரும். இங்கே இதில் வரணும் இல்லையா? 1,3, 1,3. இந்த 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கிறேன். அது எடுத்து போய்ட்டு மறுபடியும் 1,3, 1,3ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 முடிஞ்சிச்சு. அடுத்து 2 எடுத்து இதில் போடலாம், இதில் போடலாமா? 2,2, 2,2 அப்படின்னு போட்டேன். இந்த 2 முடிஞ்சிச்சு. இந்த 2 எடுத்து போய் கூடுதல் 4னா இது 2 கூட தானே வரணும். இங்கே பாருங்கள் 2,2, 2,2. ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து 3, 3,1, 3,1. அதனால் இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த 3. அப்போ 3,1, 3,1. அவ்வளோதான் சார். 2, 2, 2, 4, 3, 2, 6, 4, 2, 8, 2, 10, 6, 12. அவ்வளோதான் சரியான ஆன்சர். என்னென்னா 12 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 182வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க? ABCDEFG ஓகேவா ஆகியோர் ஒரு வட்ட மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வட்டத்தை போட்டுட்டேன். வட்ட மையத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 அதானே? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். சியிலிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக ஜி உட்கார்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே சின்னு போட்டுட்டேன். சியிலிருந்து இடது பக்கம் இரண்டாவதாக யார் இருக்கார்? ஜி இருக்கார் அப்படின்னு போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். அடுத்தது ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக ஏ இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக யார் இருக்கார்? ஏ இருக்கார். அப்போ இருக்கிறது 1, 2, 3, 4 இருக்குது. ஓகேவா? ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக ஏ இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இங்கே பாருங்கள். அந்த லைன் அப்படியே இருக்கட்டும். டிக்கும் ஈக்கும் இடையில் பி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்கும் ஈக்கும் இடையில் பி இருக்கார். நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஈன்னு போடுறேன். இங்கே டி அப்படின்னு போடுறேன். இது ரெண்டுத்துக்கு இடையில் யார் இருக்கா? டிக்கும் ஈக்கும் இடையில் பி இருக்கா அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள். ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக ஏ இருக்கார். இப்போ இ இங்கே இருக்குதா? அந்த இ எப்படி லிங்க் பண்ணுங்கள்? இடது பக்கத்தில் மூன்றாவதாக 1, 2, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனை பாருங்களேன். சியிலிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக ஜி இருக்கார். சியிலிருந்து இடது பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? ஸோ 1, 2 அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள்.
ஈக்கு இடது பக்கத்தில் மூன்றாவதாக ஏ இருக்காரு. இப்போ அடுத்தது டி மற்றும் ஈக்கு இடையில் பி இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஈலேருந்து மூன்றாவது ஏன்னு பார்த்தா இங்கே ஜி வருது, வரல இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஈ போடாமல் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பார்த்தேன், ஈலேருந்து மூணாவதாக ஏ உட்கார வைக்கணும், ஆனால் ஜி இருக்குது. அப்போ ஈ இங்கே போட்டுக்கிறேன், அதுதானே? இப்போ பாருங்கள், ஈக்கு இங்கே டிக்கும் ஈக்கும் இடையில் பி இருக்கார். அப்போ இது டின்னு வரும். டிக்கும் ஈக்கும் இடையில் இங்கே யார் இருக்கார்? இது பி இருக்கார். இப்போ பாருங்கள், ஈக்கு இடதுபுறம் 1 2 மூன்றாவதாக யார் இருக்கார்? ஏ இருக்கார், அதுதானே? இப்போ எல்லாமே போட்டாச்சு. எது வேக்கண்ட்டாக இருக்குது? இங்கே ஒன்று வேக்கண்ட்டாக இருக்குது. எது வரணும் பாருங்கள், ஏ பி சி டி இ ஜி எஃப் வரணும். இங்கே எஃப், அவ்வளோதாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று போட்ட உடனே நமக்கு செட் ஆகல அப்படின்னா அடுத்து இங்கே ஏன்னா இங்கே 3 வேக்கண்ட் இருக்குது, அடுத்து மாற்றி இப்படி உட்கார வச்சு பார்க்குறேன், கரெக்டாக வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ கீழ்கண்ட வினாவிற்கு பதில் அளிக்கும், எது சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கீழே தான் கேள்வியே இருக்குது, நான் வட்டம் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிக்கு வலது பக்கத்தில் 4ஆவதாக எஃப் உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்கள், எனில் எஃப் என்பவர் எந்த இடத்தில் உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிக்கு வலது பக்கத்தில் 4ஆவதாக டி இங்கே இருக்கார். எங்கள் டிக்கு வலது பக்கம்னா இது 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. அப்போ ஏ தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா? வேறு எது பார்த்தாலும் கரெக்டாக வராது. ஏன்னா டிக்கு இது வலது பக்கம், அது இடது பக்கம். இது மாதிரி மையத்தை நோக்கி வரணும்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வலது இடத்தை யோசிக்கணும். டிக்கு வலது 4ஆவது 1 2 3 4. அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் பாருங்கள், ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஓகேவா? அருண் இஸ் ஓல்டர் தன் மாறன். அருண் என்பவர் மாறனை விட பெரியவர். கோபால் இஸ் ஓல்டர் தன் மாறன் பட் யங்கர் தன் அருண். கோபால் என்பவர் மாறனை விட பெரியவர், ஆனால் அருணை விட சிறியவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கபில் இஸ் யங்கர் தன் ராம் அண்ட் மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கோபால்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இது வரக்கூடாது. இங்கே என்னென்னு வரணும், கபில் என்பவர் மாறன் மற்றும் ராமை விட சிறியவர். அப்போ இங்கே என்னென்னு வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, என்ன வரணும், கபில் அப்படின்னு வரணும். ஏன்னா இங்கே கபில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். டிஎன்பிசியே சொல்லுவானுங்க எப்பவுமே ஆங்கில வெர்ஷன் தான் சரியானது அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி, இதை முதல்ல போடலாமா? அருண் மாறனை விட பெரியவர். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கோடு போடுறேன், ஒரு சின்ன கோடு போடுறேன். அருண் இது யார்? மாறனை விட பெரியவர். கோபால் மாறனை விட பெரியவர். இங்கே பாருங்கள், இது கோபால் மாறனை விட பெரியவர், ஆனால் அருணை விட சிறியவர். ஓகே, அப்போ அருணுக்கும் மாறனுக்கு இடையில யார் இருக்கார்? கோபால் இருக்கார். அப்போ ஓகேவா, இங்கே கோபால் இருக்காரு, இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கபில் மாறன் மற்றும் ராமை விட சிறியவர். மாறன் மற்றும் ராமை விட, மாறன் இங்கே இருக்காரா? அப்போ இங்கே இருக்காரு, அதுக்கு இடையில இங்கே யார் இருக்காரு? கபில் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், கபில் மாறன் மற்றும் ராமை விட சிறியவர். மாறன் இங்கே இருக்கார் இல்லையா? அப்போ ராமுக்கும் இடங்கள இங்கே இடத்துல இருக்காங்க, அவங்களோட இங்கே சின்னவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன், மாறன் ராமை விட பெரியவர். மாறன் ராமை விட பெரியவர்னா ராமு இந்த இடத்துல லாஸ்ட்டாக வர முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல ராமு அப்படின்னு வரும், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், பெருசாக போடுறேன். ஃபஸ்ட்டு இது யாருன்னா அருண், அடுத்தது கோபால், அடுத்தது மாறன், அடுத்தது ராம், அடுத்தது கபில். ஓகேவா? 1 2 3 4 5. கேள்வி என்ன கேட்குறாங்க, மேற்கண்டவர்கள் வயதில் நடுவில் இருப்பவர் யார் அப்படின்னா நடுவில் இருக்கிறது யார் பாருங்கள், மாறன். ஏன்னா அருண் கோபால் ராம் கபிலுக்கு நடுவில் யார் இருக்கா? மாறன் இருக்கா. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், குரூப் 2 ஏல தான் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். இப்போ இதில் கேட்டிருக்காங்க, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அப்போ முடிவு வந்து எது சரி எது தவறுன்னு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். எல்லான்னு சொல்லும்போது 1க்குள்ள 1ன்னு போடணும். ஏன்னா இது குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டேன், இது என்னது மாணவர்கள்னு எடுத்து, ஏன்னா எல்லா குழந்தைகளும் மாணவர்களை தான் இருக்குது. எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். அப்போ இதை வெளியே போட்டுறேன், இது விளையாட்டு வீரர்கள்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா மாணவர்களும் யார்? விளையாட்டு வீரர்கள் தான். எல்லான்னு வந்தால் 1க்குள்ள 1ன்னு போட்டுச்சு. ஓகேவா? இப்போ முடிவு 1 2ன்னு 2 முடிவில் எது சரி எது தவறுன்னு சொல்ல போகிறேன். எல்லா கிரிக்கெட் ஆட்டக்காரர்களும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள்,
எல்லா விளையாட்டு வீரர்களும் மாணவன் சொல்ல முடியாது. எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா, எல்லா கிரிக்கெட்டுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. அது விளையாட்டு. ஒரு விளையாட்டு கூட எடுத்துக்கங்க. எல்லா விளையாட்டும் மாணவன் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஆனா, எல்லா மாணவர்களும் இந்த படத்துக்கு ஏத்த மாரி பாருங்க. எல்லா மாணவரும் விளையாட்டு வீரர்ன்னு சொல்லலாம். ஆனா, எல்லா விளையாட்டு வீரர்களும் மாணவன் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு. எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர்கள். இங்க பாருங்க. குழந்தை விளையாட்டு வீரருக்குள்ள தான் இருக்குது. அப்ப இது சரி. ஸோ 2 மட்டும் சரி. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 185வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கீழ்க்கண்டவற்றில் எது ஒரு உறவாகும்? எது ஒரு ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா, 9த் புக்ல இந்த கான்செப்ட்ல இருக்கும். எதெல்லாம் ரிலேஷன் அப்படின்னா, ஒரு செட்டு குடுத்துருக்காங்க. என்ன -1, -3, 0, 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செட்டு குடுத்துருக்காங்க. 5, 2, -4, 6. வந்து பிக்கு. இங்க பாருங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதுலேருந்து ஒரு ஃபங்ஷன் எடுக்குறாங்க. ஒரு செட்டு. இந்த ஃபங்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல இருக்கிற ஒரு உறுப்பு ஃபர்ஸ்ட், இதுல இருக்கிற உறுப்பு செகண்ட் தான் இருக்கும். அதானே? அப்போ இங்க பாருங்க. -3, -1. இந்த -3க்கு இந்த -1 இதில இருக்குதா? இல்ல. அப்போ இது வரக்கூடாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இது பி இருக்கணும். பில -1 இருக்கா பாருங்க? இல்ல. அப்ப இது வராது. நெக்ஸ்ட் -4, -1. இதில -4 இல்ல பாருங்க. அப்ப இதுவும் வராது. -3, -4, -3, -4 வருது. 8, 6, 8, 6 வருது. -1, 5, -1, 5 வருது. அப்ப இது வரலாம். 8 -4, 8 இருக்கு, -4 இருக்கு. -1, 2, -1, 2. 0, 5, 0, 5. 3, 6ன்னு இருக்கு. இதில 3 இருக்குதா பாருங்க. -3 தான் இருக்கு. 3 இல்ல. அப்ப இதுவும் வராது. அப்ப என்ன ஆன்சர்? சி தான். ஒரு ரிலேஷனுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டெர்ம்லாம் ஏல இருக்கணும். செகண்ட்ல இருக்கிற டெர்ம்லாம் பில இருக்கணும். இது 3த்தும் பார்த்தீங்கன்னா இல்ல. சி மட்டும் தான் கரெக்ட்டா வருது. அப்ப ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? என்ன ஆன்சர்? ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ தான் நம்ம மேக்ஸ்க்கு வரோம். என்னன்னா, தனி வட்டியில ஒரு கணக்கு. ஒருவர் 25,000 மதிப்புள்ள ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை வாங்குகிறார். வாஷிங் மிஷின் வாங்குறாரு. முதல்ல 5,000 செலுத்தி, பின் மீதமுள்ள தொகையினை 15% தனி வட்டி விகிதத்தில் 11 மாதங்கள் கழித்து செலுத்துகிறார் எனில், அவர் அந்த இயந்திரத்தை செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு? நல்லா புரிஞ்சுக்கணும். 25,000க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குனா ஒரு 5,000 கட்டிட்டேன். மீதி நான் 11 மாசம் செலுத்துறேங்க. 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ நான் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 25,000 5,000 கழிச்சுட்டா மீதி 20,000 தானே இருக்கு. அப்போ இந்த 20,000க்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 20,000 பி. என்னோட வேல்யூ எவ்வளோ? 11. மாதங்கள் சொல்றதால கீழே 12ஆல டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 100. ஆர் எவ்வளோ? 15. அவ்வளோதான் சார். ஸோ இது வட்டி. இது வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இது கூட அசலை சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும். இதை சுருக்குங்க. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? இதில் 3 ஐ 3 பாஞ்சு 4 3 12. ஒரு நாள் 4, 5 நாள் 20, ஒரு 0. அப்போ 5 25 250 இன்ட்டு ஒரு 11. ஒரு 0, 5, 5 2 7, 2 2750ன்னு வரும். வட்டி மட்டும். ஓகேவா? 2750 என்னது? தனி வட்டி. இப்போ கேள்வி என்ன கேட்குறான் பாருங்க. ஏற்கனவே 25,000 வாங்குறாரு. 5,000 செலுத்தாரு. 20 ஒரு 2 22,750ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் முழுசா படிங்க. எனில் அவர் அந்த இயந்திரத்திற்காக செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு? டோட்டலாக அந்த இயந்திரத்துக்கு எவ்வளோ? முதல்ல ஒரு 5,000, அதுக்கப்புறம் ஒரு 20,000, அதுக்கப்புறம் ஒரு வட்டி. அப்போ டோட்டலாக 27,750. நம்ம ஆர்வக்கோளாறுல இது மாதிரி கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம்? 22,750ன்னு போடுவோம். ஆனால் கேள்வி முழுசாக படிக்காமல். ஆனால் மொத்தம் டோட்டலாக எவ்வளோ தொகை செலுத்தப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. இப்போ தாங்க இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டதில்ல. இப்போ தான் கேட்குறாங்க. ரூபாய் 5,000க்கு 9% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும். 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? 2 ஆண்டுக்கு கேட்குறாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ 4 அரையாண்டு கண்டுபிடிக்கணும். 4 அரையாண்டுனா ரேஷியோ என்ன வரும்? 4:6:4:1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 3 அரையாண்டு கேட்டால் 3:3:1ன்னு போடுவோம். 2 அரையாண்டு கேட்டால் 2:1ன்னு போடுவோம். அவ்வளோதாங்க. ஸோ அரையாண்டுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? 9 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 4.5 பாதியாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 5,000 எடுத்துக்கிட்டேன். 4.5ன்னு போடுறேன். 100ஆல் டிவைட் பண்ணுறேன். இது பாருங்கள் 2 0 2 0 கட் பண்ணிவிட்டு இதை பெருக்கிங்க. பெருக்கிட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ இங்கே பாருங்கள் 4 5 200 அப்புறம் 5 225 வரும். அப்போ 225 எடுத்துக்கிட்டேன். முதல் 4ஆல் பெருக்கிறேன். பெருக்கினா என்ன வரும்? 900 வரும். அடுத்தது இந்த வட்டிக்கு வட்டி 225க்கு 4.5 டிவைட் 100. இந்த 0 அடிக்க முடியலையா? அப்போ மொத்தம் பெருக்கிட்டு 2 சாந்தள்ளி புள்ளி வச்சுருங்க. புள்ளி வச்சிட்டோம்னா 10.125 வரும். அதை 6ஆல் பெருக்குங்க. 60.75 வரும். இப்போ அடுத்தது 10.125 இன்ட்டு 4.5 டிவைட் 100. இதே என்ன பண்ணுங்கள், அடிக்காதீங்க. மொத்த பெருக்கிட்டு 2 சாந்தள்ளி புள்ளி வச்சுருங்க. புள்ளி வச்சிட்டிங்கன்னா 0.455 வரும். இதை 4ஆல் பெருக்குங்க. 1.822 வரும். இப்போ ஃபைனலாக 0.455 இருக்கா? ஸோ 4.5 டிவைட் 100. இதையும் பெருக்கிட்டு 2 சாந்தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.02 வரும். அதை 1ஆல் பெருக்கிடுங்க. 0.02. அவ்வளோதாங்க. இதை மொத்தம் கூட்டினீங்கன்னா 962.59. ஸோ பெருக்கிறதுலாம் நீங்கள் தான் போடுறீங்க. இடம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். ஸோ 962.59. ஸோ 5 இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமபக்க முக்கோணத்துடைய ஏஏஏ இதோடைய பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா √3/4 a² ஈக்குவல் டு 27√3. இங்கே பாருங்கள், √3 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ a² வேல்யூ 27 × 4 அதானே? √3/4 a² அப்படின்னு போடுவோம். இங்கே பாருங்கள், இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 3 × 9 × 4ன்னு போடலாமா? ஏவோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இந்த 9க்கும் 4க்கும் ரூட் எடுத்தானே வரும். 3 1 2 6 √3. அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சி போச்சு. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க? உயரம் கேட்குறாங்க. h நம்மளுக்கு வேணும் அப்படின்னா √3/2a இதான் ஹெச்சுங்க. புரியுதா? ஸோ ஏரியான்னு கேட்டால் √3/4 a², h கேட்டால் √3/2 a. அவ்வளோதாங்க. √3/2 ஏவோட வேல்யூ என்னென்ன? 6√3. அவ்வளோதாங்க. 1 2 2 3 2 6 √3 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 3 வரும். 3 × 3 9 ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது HCF எல்சியமில் இது ஈஸியான கேள்வி. இது புக்கு கேள்வி தாங்க. புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. முதல்ல நம்பருக்கலாம் என்ன எடுக்கணும்? மீப்பெரு பொது வகுத்தி HCF எடுக்கணும். 35 49 14 எல்லாமே 7ஆல் வகுப்படும். 7ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுக்கில் எது சின்னதுன்னு பார்க்கணும். எல்லாத்துலையும் இருக்கணும். x⁵ x², x. அப்போ x. y³ y, y² y. z⁴ z³ z², z². அவ்வளோதாங்க HCF. அடுக்குனா சின்னது எடுக்கணும். HCF. எல்சியம்னா பெருசு எடுக்கணும். ஓகேவா? எங்கே இருக்குன்னா சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 190 டைம் ஒன் ஒர்க்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏபிசி நல்லா கவனிக்கணும். ஏபிசி எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 5 நாளில் முடிக்கிறாரு. ஏவும் சியும் 7.5 நாட்கள் முடிக்கிறாரு. ஏ மட்டும் தனியாக 5 நாளில் முடிக்கிறாருன்னா ஓகேவா? பியும் சியும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இதை மூணுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 15ன்னு வரும் பாருங்கள். ஏன்னா இது 1 மடங்கு, 7.5 2 மடங்கு. ஏன்னா 2 7 தான் 5, இது 3 மடங்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? பி + சி வேணும். அதானே? இங்கே பாருங்களேன், இந்த மேலக்கத்தையும் கீழே லாஸ்ட்டையும் பாருங்களேன். பி + சி ஏபிசி ஏவை கழிச்சா பி + சி கிடச்சிடும். டேரெக்டாக போட்டுடலாம் பாருங்கள். புரியுதா? ஏபிசியோட எஃபிஷியன்சி 3, ஏவோட எஃபிஷியன்சி 1. அப்போ பி + சியோட எஃபிஷியன்சி வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த 3லேருந்து 1 கழிங்க. 3லேருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 2. இதான் என்னது? பி + சியோட எஃபிஷியன்சி. ஏன்னா 3ஓட எஃபிஷியன்சி 3, ஏவோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டலாக 15 யூனிட். அதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 7.5 எங்கே இருக்குது பாருங்கள்? பி தான். ரொம்ப கஷ்டமான கணக்கு நினச்சி கொடுத்துருக்குறான் போல இது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ரேஷியோவில் பாருங்கள். x + y x - y வேல்யூ இதை கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் முதல்ல கண்டுபிடிக்கணும். x + y எவ்வளோ? 11. x - y எவ்வளோ? 5. கேன்சல் பண்ணுங்கள்.
2x ஈக்குவல் டு 16. எக்ஸோட வேல்யூ 8. ஒய்யோட வேல்யூ என்ன வரும் 3. ஏன்னா 8 3 11. அவ்வளோதாங்க. இது போடுங்க. எக்ஸ் பவர் 4 என்ன 8 பவர் 4 ப்ளஸ் 3 பவர் 4 ரேஷியோ 8 பவர் 4 மைனஸ் 3 பவர் 4. இதை போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா 4177 4015 அப்படின்னு கிடச்சிரும். எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர். ஸோ 8 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 8 × 8 × 8 ப்ளஸ் 3 4 டைம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது கிடச்சிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் சிம்பிளான விஷயம் தான், நீங்களே போட்டுருவீங்க. அடுத்தது இது 10th புக்கில் இருக்கிற கேள்விங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பு மற்றும் 8வது உறுப்புகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது இருக்கும். 7:9 எனில் அத்தொடர் வரிசையின் 9வது மற்றும் 13வது உறுப்புகள் விகிதம் என்ன? 6வது உறுப்புன்னு என்ன a + 5d n-1 d தானே ஃபார்முலா. tn ஈக்குவல் டு a + n-1 × d அப்படின்னு போடுவோம். அப்போ a + 5d டிவைட் 8வது உறுப்புனா a + 7d ஈக்குவல் டு 7/9. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஏவுக்கு டிக்கு ரேஷியோ எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் 9a ப்ளஸ் 9 45d ஓகேவா? 7a ப்ளஸ் 7 49d அப்படின்னு போகிறோம். அப்போ a இந்த பக்கம் கொண்டு வாங்க. 2a ஈக்குவல் டு 45 அனுப்பி போச்சுன்னா 4d. அப்போ ஏவோட வேல்யூ 2d. அப்போ ஏவுக்கு டிக்கும் ரேஷியோ என்ன? இல்லை அப்படியே கூட எடுத்து இதில் போடுங்க. அதோட வருஷன் 9வது 13வது உறுப்புன்னு கேட்குறாங்களா? 9வதுனா என்ன பண்ணுவோம்? a + 8d ரேஷியோ 13வது உறுப்புனா a + 12d. ஏவோட வேல்யூ 2dன்னு போட்டுக்கலாமா? 2d 8d. அப்போ இது என்ன மாறும்? 10dன்னு மாறும். ஏவுக்கு 2dன்னு போட்டால் 12 ஒரு 2 எவ்வளோ? 14d. கட் பண்ணுறேன். I2 10 A2 14. ஸோ பி தான் சரியானது. பார்த்துக்குங்க. அடுத்தது எல்சிஎம்ல இங்கே பாலினாமியில் எல்சிஎம் கேட்குறாங்க பாருங்கள். 2x - 10 இதில் என்ன கம்மன் வெளியிருக்கலாம்? 2 வெளியே எடுத்துட்டோம்னா x - 5ன்னு கிடைக்கும். அடுத்தது 2 வெளியே எடுத்துட்டோம்னா x² - 25ன்னு வரும். இதை ஓகேவா? இதை பிரிக்கிறேன். 2 25 5² போடலாம். அப்போ a + b a - bன்னு போட்டால் என்ன வரும்? x + 5 x - 5. அவ்வளோதாங்க. எல்சிஎம் கேட்குறாங்கன்னா ஒரு 2 இருக்குது 2 போட்டேன். x - 5 இருக்குது x - 5 போட்டேன். x + 5 வருது பாருங்கள். அப்போ x + 5ன்னு போட்டோம். ஸோ ஒரு முறை வந்தால் கூட போட்டுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் போடலாம். இல்லைன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் இல்லையா? எக்ஸுக்கு 3 போட்டால் இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும், இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூக்கு எல்சிஎம் எடுக்கணும். கீழே தான் போடுங்க. அப்படியும் போடலாம். ஓகேவா? பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுற கூட கேள்வி தான். இது 6th புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. 2 எண்களின் எல்சிஎம் எவ்வளோ? 432 HF 36 ஒரு எண் 108 எண்ணில் மற்றொரு மற்றொரு எண் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் 2 நம்பரை பெருகிட்டு அந்த 2 நம்பரோட HCFையும் எல்சிஎம்மும் பெருகிறதுக்கு சமம். ஒரு எண் கேட்குறாங்கன்னா HF எவ்வளோ? 36. எல்சிஎம் எவ்வளோ? 432. ஒரு எண் 108ஆல் டிவைட் பண்ணிட்டே கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள் 9 4 9 36 12 9 108. 1 4 4 3 4 12 1 3 3 14 3 42 4 3 12 144 ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த கேள்வி 10th புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. பாலினாமியல் எஃப்எஸ்எஃப்ஸில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் சார். x² y ப்ளஸ் xy². இதில் என்ன வெளியே எடுக்கலாம்? xyயை வெளியே எடுத்துட்டோம்னா x + yன்னு மாறும். கீழே எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா x + yன்னு மாறும். எது இதில் இப்போ என்ன கேட்குறாங்க? HCF தானே. HCFனா என்ன? ரெண்டுத்துலேயும் காமன் என்ன இருக்குது பாருங்கள்? x × x + y. ரெண்டுத்தில் என்ன காமன்? x காமனு, x + y காமன். அவ்வளோதாங்க. ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள் 3 கொடுத்துட்டு இதோடைய HF என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் x⁴ எப்படி போடலாம்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? இன்னும் எப்படி ஒன்றா போடலாங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்? நல்லா கவனிங்க. கணக்கு போடுற மாதிரி போடுறேன். x² ஹோல் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் இதை முதல்ல எடுத்துக்கிட்டேன். a² - b² போட்டால் என்ன வரும்? a² + 1 a² - 1. இந்த 1 வந்து மறுபடியும் 1 ஸ்கொயர்னு போட்டு இதை மறுபடியும் பிரிக்கிறேன். x² + 1 x + 1 x - 1 இது பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன ஒரு செகண்டு? x² - 1 1 ஸ்கொயர்னு போட்டால் x + 1
எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு போட்டேன். இப்போ தேர்ட் என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா, இது எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பிரிக்கலாம். இதை இதோ இருக்குது பாருங்கள். இப்போ இது மூணுத்துலையும் எங்கள் இதுலேயும் மூணுத்துலேயும் காமனாக இருக்குது என்ன பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், சி தான். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 8 எத்தனை சதவீதம் 64 ஆகும். 8th புக்கில் இந்த கேள்வி இருக்குங்க. 8 எத்தனை சதவீதம் என்னது 64. 8 8 8 8 64. 8 × 100 800. அப்போ ஆன்சர் என்ன, 800%. ஓகேவா, எங்கே இருக்கு, சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, புக்கு கேள்விங்கிறது அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த மாடலை புக்கில் இருக்குது, 8th புக்கில். ஆனால் டேட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணின் 50%க்கும் 85%க்கும் கூடுதல் 202.5 எனில் அந்த எண்ணின் 60% என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் 50%ம் 85% கூட்டினா எவ்வளோ வரும், 50 85 5 8 13 கூடுதல் தானே. அப்போ இந்த 135% தான் இந்த அமௌண்ட்டு. 135% தான் 202.5 எனில் அந்த என்ன 60% என்னன்னு அவ்வளோதாங்க. இதை சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சர் 90ன்னு கிடச்சிருங்க. புரியுதா, மெத்தடை பார்த்துக்குங்க. இது சிம்பிளை பண்ணணும். 5ஆல் அடிச்சுன்னா அதுக்கப்புறம் 2ஆல் 3ஆல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன் இங்கே 135 போட்டோம் தருதா, இது ரெண்டுத்துடைய கூடுதல்னு கொடுக்குறாங்க. கூடுதலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 199வது கொஸ்டின். இந்த கேள்வியை பார்த்தோன்னே பாதி பேர் விட்டு வந்துடுவோம். என்னென்னா நடுவில் டிவைட் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணி போட்டு கேன்சல் எல்லாம் வேலைங்க. சப்ஸ்டியூட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 1ன்னு போடுங்க. 1ன்னு போடலாமா, 1 + 5 + 6 டிவைட் 1 - 4 - 21 பெருக்கல் கீழே வகுத்தல் இருக்காது, பெருக்கில் போட்டு கீழே கத்தையும் மேலே கற்று அப்படியே மாற்றி போட போகிறேன். 2 - 11 - 21 டிவைட் பாருங்கள் 2 - 1 - 6 6 5 11 12 12 டிவைட் 25 25ல் 1 போச்சுன்னா 24 இன்ட்டு இங்கே பாருங்கள் 21 ஒரு 11 எவ்வளோ 31 32 -30 -30 6 7 7 2 போச்சுன்னா 5 -5 இதை சுருக்குங்க. மைனஸ் மைனஸு கேன்சல் ஆச்சு. 1 5 5 6 5 30 1 6 6 4 6 24 1 4 4 3 4 12. அப்போ ஆன்சர் நான் -3ன்னு வருதா, அவ்வளோதாங்க. இதில் எல்லாத்துலேயும் எக்ஸுக்கு 1 போடுங்க. எங்கே -3 வருது பாருங்கள். 1 போட்டால் 3 1 போட்டால் -6 இது வராது, -3 வராது. இது பாருங்கள் 1 போடுங்க -1 3ன்னு வரும். இதுவும் -3 வரல. 1 போடுங்க -6 3 1 போட்டால் 3 இது என்ன வருது -2ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இதாங்க ஆன்சர். 1 போடுங்க 3 1 போடுங்க -1. அப்போ 3 பை -1 ஆன்சர் நான் -3 முடிச்சு இதாக வருது பாருங்கள். அப்போ பி தான் சரியானது. ஸோ இது மாதிரி கற்றுக்குங்க சார். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் எவ்வளோ டைம் ஒழிச்சிருன்றது போட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா, அடுத்த லாஸ்ட் கேள்வி. இந்த மாடலை டிஎன்பிசி 2024 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 30% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றார். பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் 46% பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 24 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண் சதவீதம் என்ன? இதே கேள்வியில் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படியும் கேள்வி கேட்கலாம், பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ நான் ரெண்டுமே சொல்லித்தரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ எவ்வளோ 33% வாங்கியிருக்காரு, 5 மதிப்பெண் குறைவாக, சும்மா மைனஸ்னு போட்டுக்கிட்டேன். பி என்பவர் 46% வாங்கியிருக்காரு, 24 மதிப்பெண் அதிகமாக வாங்கி என்ன பண்ணிட்டாரு, பாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 3 13. இந்த 13% தான். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 39 13% 39னா இன்ட்டு 100% பார்த்தா மொத்த மதிப்பெண் கிடச்சிரும். ஒரு 13 13 3 13 39. அப்போ மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ 300. டிஎன்பிசியில் இது மாதிரி மொத்த மதிப்பெண் இதே கொஸ்டினை கொடுத்து மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ 300ன்றது மொத்த மதிப்பெண்கள். இதை போட்டாச்சா, நான் இதிலே ஷார்ட்கட்டை டேரெக்டாகவும் போடலாம், அதை சொல்லியிருக்கலாம். பட் இது மாதிரி போடுங்க. ஸோ எந்த விதமான கேள்வி கேட்டாலும் போடலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 300 எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான், ஏ 33% வாங்கியிருக்கான் பை 100. ஓகேவா, எவ்வளோ 5 மார்க் கம்மி தானே. அப்போ இன்னும் 5 மார்க் இருந்தால் பாஸ் இல்லையா, அப்போ பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 15ன்னு ஆட் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள்
2 0 2 0வா 3 3 9 3 3 9 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 5. இங்கே பாருங்கள் 99. அப்போ 9 5 14க்கு 4 மீதி 1 9 10 அப்போ 144 மார்க்கா? அப்போ 144 மார்க் தான் பாஸ் மார்க். அப்போ 144 போடுறேன், மொத்தம் 300 இன்ட்டு 100ஆல் அடிக்கிறேன், பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். 2 0 2 0 1 3 3 4 3 12. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதை ஆட் பண்ணுங்கள். 100 ஒரு 15 எவ்வளோ? 115 114 தானேங்க வரணும். 144 போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? அப்போ 114 3ஆல் அடிங்க. 1 3 3 3 9 3 3 9 மீதி எவ்வளோ? 2 8 3 24. அப்போ ஆன்சர் என்ன? 38% பாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? இதை நான் டேரெக்டாக இன்னும் ஷார்ட்கட் இருக்குது, அதை சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் இதே கேள்வியில் டோட்டல் மொத்த மதிப்பெண்கள் என்ன, அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அதை வச்சுட்டு கூட மறுபடியும் நான் போட கற்றுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் மாற்றி கேட்டால் கூட நம்ம போட தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ராமானுஜம் 3.2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க. அதில் அடுத்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, வெறும் 500 தான். 100 டெஸ்ட்டுக்கு மேலே டெய்லியும் டெஸ்ட் இருக்குங்க. திங்கள் டு வெளியில் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். A to Z மொத்தமே கவர் ஆகிடும். புக்கு கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் எல்லா மாடலு, ஆர்எஸ் அகர்வால் இது வரைக்கும் கேட்காத கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி கொடுத்துரும். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.